கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நீதி செய்கிறவர், அவர் உண்மை உள்ள தேவன். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். யாரையோ நம்ம வழிபடல. தேவாதி தேவன், இந்த உலகத்தை படைத்தவர், அவர் நீதி செய்கிறவர். அவரை தேடி இந்த காலை வேளையில் வந்துட்டீங்களா? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதுங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வந்துட்டீங்களா? இந்த காலையில் இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை, எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்ல, எல்லாவற்றையும் இந்த விடுதலை கிடைக்கணும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ல, கர்த்தர் வேணும்ல. அப்போ காலை தேர்னதில் ஒரு கிருபை கிடைக்கும். அவர் உங்களுக்கு உங்க மேல இதெல்லாம் நீங்க செய்யும் போது, அவர் தேடி வரும்பொழுது, அவர் எப்படி உங்க மேல மனதுருக்கம் நிறைந்தவரா இருப்பாருங்க. அவர் மனதுருக்கம் வருமானா, எல்லா காரியமும், உங்களால் கூடாத காரியம் கூட, மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடுங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க வாங்க இந்த காலை வேளையில். உங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 116:5, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், மன உருக்கம் நிறைந்தவர். நீங்க வந்து அவர் இடத்தில் ஜெபிக்கும் போது அவர் எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்க முடியும்? எப்படி கிருபை கொடுக்காமல் இருக்க முடியும்? இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன்க. இதை புரிந்து அவர் மகிமைப்படுத்தி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.